அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டம் நேற்று இரவு தேனியிலே நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்க வேண்டும், அந்த பொதுக்கூட்டத்திலே கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேனி மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டியனுடைய தலைமையின் கீழே 5 கார்களில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய குண்டர்கள் ஆயுதத்தோடு அந்த பொதுக்கூட்டம் நடந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி வந்தது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினர் இதை கேள்விப்பட்டு இந்த தகவல் அறிந்து அந்த குண்டர்களை தடுத்து நிறுத்துறாங்க. அந்த 5 காரில் வந்த நபர்களில் 4 கார் நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிடுச்சு. ஒரு காரு நாம் தமிழர் கட்சி தம்பிகள்கிட்ட மாட்டிக்கிச்சு. அந்த காரினுடைய கண்ணாடியெல்லாம் அடித்து உடைச்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தக்க செருப்படிய தாவேகா தற்கூரிகளுக்கு கொடுத்த அந்த காணொளி சமூக ஊடகங்களில் காட்டுத்தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் லெப்ட் பாண்டி அவர்கள் மீது கலவரத்தை தூண்டுதல், ஆயுதங்கள் வைத்திருத்தல் என்று பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவை காவல்துறை செய்திருக்கிறது. அநேகமாக இந்நேரம் லெப்ட் பாண்டி அவர்கள் தலைமறைவாகி இருப்பார். கரூரில் எப்படி 41 பேர் மரணித்தப்ப அந்த மாவட்ட செயலாளர் அங்கே இருக்கக்கூடிய கட்சி பொறுப்பாளர்கள்லாம் தலைமறைவானானுங்களோ, ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துட்டா உடனடியாக தலைமறைவாகிறது அப்படிங்கிறது இந்த தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய ஒரு கொள்கையாகவே மாறிவிட்டது. இந்த தாவேகா தற்குறிங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா, இந்த சோசியல் மீடியாவில் சண்டை போடுற மாதிரியே கள அரசியலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. டேய், நாம் தமிழர் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பிஜேபியையும் இப்படி பல கட்சிகளையும் எதிர்த்து தான் களத்தில் நின்று போராடிட்டு வருது. நேற்று மேடையில் உங்கள் ஊர்லேயே லெப்ட் பாண்டியையும் இந்த தாவேகா தற்குறிகளையும் கதற விட்ட சாட்டை துரைமுருகன் மேலாம் 14 வழக்கு, இடும்பாவனம் கார்த்தி மேலே குண்டர் சட்டம், சாட்டை மேலே குண்டர் சட்டம், எங்கள் அண்ணன் சீமானவர்கள் மீது 200க்கும் மேற்பட்ட வழக்குகள், இந்த அடக்குமுறை, இது எல்லாத்தையும் எதிர்த்து தான் களத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சிக்காரன் வம்பு சண்டைக்கு போக மாட்டான், வந்த சண்டையை விட மாட்டான். நீங்கள் 5 காரில் ஆயுதத்தை ஏத்திட்டு ஒரு கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்தி அந்த கூட்டம் நடக்க விடாம பண்ணி மிரட்டிடலாம், உருட்டிடலாம் அப்படின்னு மனப்பால் குடிச்ச இந்த தாவேகா தற்குறிகளுக்கு கழுத பாலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள். ஏப்பா லெப்ட் பாண்டி, நான் கூட உன்னை பெரிய ஆளுன்னு நினைச்சேன். நீ என்ன இம்புட்டு சீப்பான ஆளா இருந்திருக்கிற? 5 வண்டியில டீசலை போட்டுக்கிட்டு இந்த தாவேகா தற்குறிகளை வண்டிக்கு 10 பேர்னு ஏத்திக்கிட்டு அந்தந்த வண்டியில ஆயுதங்களை நிரப்பிக்கிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தில் கலவரத்தை ஏற்படுத்திட முடியும் அப்படின்னு நீ நினைச்ச பாத்தியா? அதாவது சீப்படுத்து ஒளிய வச்சா கல்யாணம் நின்று போயிடும் அப்படின்னு ஒருத்தன் நினைச்சானா? அந்த கதையா நாம் தமிழர் கட்சிக்கார பசங்க எல்லாரும் சின்ன பசங்க, அவங்களால என்ன பண்ணிட முடியும்? நம்ம ஒரு 5 வாகனத்தில் ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு போனா பயந்து ஓடிடுவானுங்க அப்படின்னு நினைச்சு வந்தியா? உங்க தலைவன் விஜய் மாதிரி எங்க தலைவன் என்ன ஓடுகாலி தலைவனா? எங்க தலைவன் களத்தில் நின்று போராட தான் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி பின்னங்கால் புடனியில பட ஓட சொல்லல. ஓ ஊரு, ஓ ஏரியா, அந்த இடம், இந்த இடம், தேனிக்கு வந்தா உயிரோட போக மாட்டேன் அப்படி இப்படின்னு வாய்கிளிய பேசிட்டு உன் ஊரில் தானே மேடை போட்டு சம்பவம் பண்ணி விட்டுட்டு வந்திருக்கிறான் சாட்டை. அவனை உன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? நம்ம ஒருபோதும் இந்த வன்முறையவோ இந்த அருவா கம்பு கத்தி கலாச்சாரத்தையோ ஆதரிக்கக்கூடிய நபர்கள் இல்லை. காவல்துறை இந்த நபர்கள் மீது சட்ட நடவடிக்கையை எடுக்கணும். குறிப்பாக இந்த லெப்ட் பாண்டி போன்று வன்முறையை தூண்டக்கூடிய நபர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யணும். ஏன்னா இன்னும் எலெக்ஷன் தொடங்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே இந்த ஆட்டவனுங்க போடுறானுங்க அப்படின்னா எந்தெந்த கட்சிக்காரனுக்கு எதிராக என்னென்ன பண்ண போறான் அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இந்த தாவேகா தற்குறிகளால தமிழ்நாடுல சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாம் தமிழர் கட்சி தொடங்கி 15 ஆண்டுகளாச்சு. இது வரைக்கும் இன்னொரு கட்சிக்காரனுடைய கூட்டத்தில் போய் வம்பிழுத்ததாகவோ பிரச்சனை பண்ணதாகவோ அசிங்கப்பட்டு வந்ததாகவோ இது வரைக்கும் ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கா? ஆனால் இந்த தாவேகா தற்குறிங்க கட்சி தொடங்கி 2 வருடம் ஆச்சு. இன்னொரு கட்சிக்காரன் போடுற பொதுக்கூட்டத்தில் போய் பிரச்சனை பண்றாங்கன்னா எந்த அளவுக்கு
அளவுக்கு கேவலமான நபர்கள் இவங்க. கருத்தியல் ரீதியா ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா, நீயும் கருத்தியல் ரீதியா விமர்சனம் வைடா. உன் தலைவன் மேடை போட்டு நான் ஊழல் பண்ண மாட்டேன், என் கையில ஊழல் கறை படியாது அப்படின்னு வாய்கிழிய பேசின அடுத்த நாளு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. 1,50 கோடி ரூபாய் விஜய் அபராதம் கட்டணும்னு வருமான வரித்துறை அபராதம் விதித்தது சரிதான் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லுது. நீயே பிளாக்ல 15 கோடி ரூபாய் பணம் வாங்கி அதை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சு அதுல 1,50 கோடி ரூபாய் நீ கட்டணும்னு உனக்கு அபராதம் விதிக்குது. நீயே பிளாக்ல டிக்கெட்டை வித்து கோடி கோடியா கருப்பு பணத்தை சேர்க்கக்கூடிய ஒரு கேவலமான நபரு, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடிய நபரு. அப்படிப்பட்ட நீ ஊழலை ஒழிக்க போறியா அப்படிங்கிற விமர்சனத்தை சாட்டை மற்றும் நாம் தமிழர் கட்சிகள் தம்பிகளான நாங்க முன் வச்சா அதற்கு எதிர்கருத்து வை. அதை விட்டுட்டு நீ வண்டியில ஆயுதத்தை அள்ளி போட்டு நீ பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துல அந்த கூட்டத்தை கலைச்சிடலாம், நாம் தமிழர் கட்சி தம்பிகளை மிரட்டிடலாம், உருட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு பத்தியா. இது கேவலமான அரசியல். சாட்டை துரைமுருகன் மீது இந்த லெப்ட் பாண்டி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டு தேனி பக்கம் உன்னால உயிரோட போக முடியாது என்று அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகனுக்கு எதிராகவும் பேசிய காணொளி அப்படிங்கிறது சமூக ஊடகங்களே இருக்கு. அந்த காணொளியை ஆதாரமாக வைத்து அதன் அடிப்படையில் இந்த லெப்ட் பாண்டி மீது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும். தேனிக்கு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய சாட்டை துரைமுருகனுக்கு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அரணாக இருந்து பாதுகாப்பு அளித்தது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம். அந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நின்றுருக்கீங்க. 2026 தேர்தல் களம் அப்படின்றது நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விசப்பரிச்சியாக இருக்க போகிறதுங்கிறத மாற்று கருத்து இல்லை. நம்ம ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டிய முக்கியமான நேரம் இது. ஸோ எல்லாரும் ஒன்றாக கைகோர்த்து எதிரிகளை வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தாவேகா தற்குறி சோசியல் மீடியாவில் நம்ம போட்டுக்கொள்ளக்கூடிய சண்டை அப்படிங்கிறது வேற, கள அரசியல் அப்படிங்கிறது வேற அப்படிங்கிற புரிதலுக்குள்ள வரணும். கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ளணும். இதற்குத்தான் நம்ம படிச்சு சொல்றோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களை அரசியல் படுத்தாம விட்டுருக்காரு அப்படின்னு. இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்குறிகள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 5 வாகனங்கள்ல ஆயுதத்தை அள்ளி போட்டு ஒரு பொதுக்கூட்டத்தை சீர்குலைக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றானுங்க. அப்படின்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு என்னென்ன மாதிரியான வன்முறை போக்கை இந்த தமிழக மக்களுக்கு எதிராக இவனுங்க கட்டவிழ்த்து விடுவானுங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க நன்றாக ஆழ்ந்து சிந்திச்சு 2026 தேர்தலிலே வாக்களிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் இந்த குண்டர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறைக்கும் நான் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த லெப்ட் பாண்டி அவர்கள் மீதும் இந்த 5 கார்களில் வந்த இந்த தாவேகா தற்குறிகள் மீதும் வழக்கு பதிவு செய்து சட்டம் தன் கடமையை செய்யணும் என்று சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தாவேகா தற்குறிகளுடைய கண்ணில் படும் வரை இந்த காணொலியை பகிருங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.